மாலை வணக்கம். இது அழகு தமிழ் கவிதை கழகம். என் உறவுகளே, மீண்டும் மீண்டும் ஒரு பதிவால் உங்கள் மனதுக்குள் சிறு மாற்றத்தின் துளிர்வு சிறிதேனும் முளைக்கும் நிலை இருந்தால் அழகு தமிழ் கவிதை கழகத்திற்கு மிக பெருமை. என் உறவுகளே, வேப்பிலை கசக்கும் மஞ்சள் தன்மையோ அழகாய் மருத்துவ குணத்தின் மீது பறக்கும். புளிப்பின் தன்மை விஷத்தை முறிக்கும். அதோடு சேர்த்து உப்பும் சுவையை கூட்டும். இவைகள்தான் இயற்கைகள் காட்டும் அழகான வாழ்வியல்கள். என் உறவுகளே, காய்கறிகள் ஆரோக்கியத்தை அடக்கும். ஐம்புலனும் சிறப்பாக இயங்க இயற்கைகள் வழிவகுக்கும். நாம் நம்மை நேர்பட இந்த மண்தடம் உருண்டோட நடக்கும் விதத்தில் இருந்துவிட்டால் யாவருக்கும் நலம் பெறும். உளமகிழும். களம் அழகாகும். களம் அழகானால் இந்த களத்தின் மீது நடமாடும் உயிரினங்கள் மிக பெருமையாகும். அதன் வழியே நன்மைகள் கூடும். நன்மைகள் கூடினால் வாழ்க்கையில் செழிப்புகள் அதிகமாகும். அந்த நிலையில் வாழ்க்கை மிக மிக உயரும். வாழ்க்கை உயர்ந்தால் மனிதன் வாழ்வும் ஆயுள் அதிகரிக்கும். அழகூற இந்த வாழ்வியல் நமக்கு கற்றுத்தந்த பெரும் பாடம். இயற்கைகளை கண்டு வாழ்க்கையை கொண்டு வாழ்ந்துவிட வேண்டும் என்று தான் இருக்கும். என் உறவுகளே, எப்பொழுதும் நம் எண்ணத்தில் தூய்மை அலை ஒன்று அலைமோதி கொண்டு இருக்கும் வண்ணம் செய்து கொண்டால் எண்ணத்தில் ஏற்படும் அத்தனை காயங்களும் சட்டென்று மாயங்களாகி நல் மருந்துகள் இயற்கை வழியே அதன் மீது படிந்து நம்மை நேர்பட வழி நடத்த காரணங்களாக அமைந்துவிடும். என் உறவுகளே, எப்பொழுதும் நம்மை நாம் நேர்பட நின்று வாழும் தன்மையை கொண்டால் இந்த உலகம் நம்மை ஒதுக்கும் நிலையில் இருந்தாலும் இந்த நேர்மை அதை ஒதுக்கி நம் இலக்குகள் முன்னேற அழகான வழிகளை வகுத்துவிடும். என் உறவுகளே, அழகூற இந்த வாழ்விகளை மண்தடம் மீது பிறந்த மனித பிறவியாக நாம் நேர்பட நின்று கையாளும் மன பக்குவத்தை அடைந்து அழகூற வந்த மனித பிறவியை இந்த மண்தடம் மீது சிறப்பாக வாழ்ந்து விடுவோம் என்ற இந்த பதிவின் மூலமேனும் உறுதியேற்போம். என் உறவுகளே, வாழ்க்கை மிக அழகானது என்றால் அதை அழகாக மாற்றிக்கொள்ள நாம் நம்மை தேற்றிக்கொண்டு அழகாக நேர்பட வாழும் பக்குவத்தை அடைவோம். இந்த பதிவின் மூலமேனும் என் உறவுகளே, வாழ்க்கை மிக அழகானது.